பெல்ஜியம் நாட்டில இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். பெல்ஜியம் கவர்ன்மெண்ட் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 2025ல உங்களுக்குன்னு சொல்லி mygov.bn சொல்லி ஒரு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் என்னத்துக்குன்னு சொல்ல வராங்கன்னா, உங்களுடைய உத்தியோகபூர்வ அல்லது அதிகாரப்பூர்வமான ஆவணங்களை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2, 3 கிளிக்ல வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். உங்களோட அவசர தேவைக்கு அந்த ஆவணங்களை வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கும்னு சொல்ல வராங்க. இது தற்போது ஆரம்பகட்ட நடவடிக்கையாக இந்த அப்ளிகேஷனில் mygov.bn சொல்லி நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ஆப்பிளாக இருக்கட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அங்கத்தைய உத்தியோகபூர்வ உங்களோட நேஷனல் ஐடி அல்லது விசாவை பயன்படுத்தி நீங்கள் இதை வந்து லாகின் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது பதிந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு சேர்த்து அரசால் கொடுக்கப்படுற சமூக நலன் தொடர்பான விடயங்களை வந்து உடனுக்குடனே இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இபாக்ஸ் வழியாக வருகின்ற அரசாங்க செய்திகள் மற்றும் தேவையான அலர்ட் எமர்ஜென்சி செய்திகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடம் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டதன் காரணமாக இந்தந்த சேவையில் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கதாகவும் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டை, இயக்குனர் உரிமம், அதாவது இப்போ ஃப்ரான்ஸில் உங்களுக்கு தெரியும் கிட்டடியில் வந்தது எல்லாத்தையும் உள்ளடக்கிற வகையில் அதே போல தான் இந்த இயக்குனர் உரிமம் அதோட சட்ட ரீதியான மின்னியல் கையொப்பு டிஜிட்டல் சிக்னேச்சர், அதாவது நீங்கள் அதில் பதிவு செய்த பிறகு இனி அரசு சார்பு தொடர்பாக பெல்ஜியம் நாட்டில் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்கிற வகையில் இந்த அப்ளிகேஷனில் இதுவிலையும் எதிர்வரும் காலங்களில் இணைக்கிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தியை வந்து பெல்ஜியம் நாட்டில் இருக்க உறவுகள் யாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட உறவு நண்பர்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, பிரயோசனமாக இருக்கட்டும். மறக்க வேண்டாம், இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து ஐஃபோனாக இருக்கட்டும் சாம்சங் ஆண்ட்ராய்டு வெர்ஷனாக இருக்கட்டும் நீங்கள் வந்து mygov.bn அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ண பிறகு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது.